இந்த சிவராத்திரியில் உள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆடல் அரசன் என்று சொல்லக்கூடிய நடராஜர் நடனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சிவபெருமான் ஆனந்தமாக இருங்கள் என்று அனைவரையும் வலியுறுத்துகின்றார். ஆகவேதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இந்த இரவிலே உணவை மறந்து உறக்கத்தை மறந்து தங்களுக்குள் உள்ளொளி பெருக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தஞ்சை பெரிய ஆவுடையார் கோயில் சிவனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வினை தொடர்ந்து இப்பொழுது அவருக்கு தீப ஆராதனை செய்யப்படுவதை நாம் வீட்டிலிருந்தே தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை தந்தி தொலைக்காட்சி நமக்கு செய்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தஞ்சை பெரிய ஆவுடையார் கோயில் சிவனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாணிக்க வாசக பெருந்தகை திருவாசகத்திலே 51 பாடல்களை பாடியிருந்தாலும் கூட அதிலே ஒன்றான சிவபுராணத்துக்கு மட்டுமே அவர் சிவபுராணம் என்று பெயரிட்டார். மற்றவற்றிற்கெல்லாம் பிறர் பெயரிட்டார்கள். இந்த சிவபுராணத்திலே சொல்லுகிறார், நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று சொல்கின்றார். இப்படி அந்த 5 வரிகளிலே 6 இடத்தில் இறைவனை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரியவர்கள் நம்மையெல்லாம் வாழ்த்துவார்கள். சில இடங்களில் நம்ம பார்ப்போம், வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் அப்படின்னு போடுவாங்க. இறைவனை வணங்கக்கூடிய நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மாணிக்க வாசக பெருந்தகை சிவபுராணத்தினே நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று தொடங்கி 6 முறை சிவபெருமானை வாழ்க வாழ்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த சிவபெருமான் நெல்லையப்பராக கோயில் கொண்டு எருந்தெறியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலே நிறைய இடங்களிலே வேலி போடுவார்கள். திருநெல்வேலியிலே நெல்லையப்பர் ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிவனை வழிபடும் மகத்துவமான இந்த நாளிலே நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. அடுத்த வரியிலே மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுது என்று சொல்வது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் நொடிப்பொழுது என்று சொல்கிறோம். நொடிப்பொழுது என்று சொல்வதை ஆங்கிலத்திலே நாம் ஒரு நொடி என்று சொல்கிறோம். ஒரு அதை விட இந்த செகண்ட் என்று சொல்கிறோம் ஒரு நொடி என்பதை. இந்த இமைப்பொழுது என்பது மைக்ரோ செகண்ட், அதுக்கும் நுண்ணியமாக இருக்கக்கூடியது. இந்த செகண்ட் என்று சொல்லக்கூடிய நொடிக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய மைக்ரோ செகண்ட் என்று சொல்லக்கூடியது அந்த இமைப்பொழுது. அந்த இமைப்பொழுது கூட என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இறைவனை வாழ்த்தி பாடுகிறார் மாணிக்க வாசகர். இந்த இமைப்பொழுதும் என்ற வார்த்தை தமிழிலே முதன்முறையாக மாணிக்க வாசகர் பாடுகிறார். ஒரு மகா சிவராத்திரியிலே சிவனை வடிவெழும் வேளையிலே இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்பது அற்புதமான வரியாக இருக்கிறது. இந்த இரவிலே ஒரு இமைப்பொழுது கூட நம்முடைய நெஞ்சை விட்டு நீங்காதவனாகிய அந்த சிவபெருமானுடைய பாதம் வாழ்க என்று வாழ்த்தி போற்றி வணங்குகின்றோம். மாணிக்க வாசகருக்கு அடுத்தபடியாக இந்த இமைப்பொழுதும் என்ற வார்த்தையை மகாகவி சுப்பிரமணிய பாரதி பயன்படுத்துகின்றான். இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்று. நாம் இமைப்பொழுது கூட சோராமல் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அது இந்த மகா சிவராத்திரியிலே இமைப்பொழுது கூட சோர்வு இல்லாமல் உணவு உறக்கம் இரண்டையும் தவிர்த்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இந்த அன்னிப்பான் என்றால் அருகில், அண்மையில் என்று பொருளாகி இருக்கிறது. ஆகமம் வேத ஆகமங்கள் அனைத்திற்கும் அருகில் மட்டுமல்ல, இந்த வேத ஆகமம் அனைத்துமாகி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பொற்பாதங்கள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அவன் ஒருவனாக இருக்கிறான், அநேகன் அவனே பல பேராக இருக்கிறான் என்பது மட்டுமல்ல, இங்கே ஆடல் பாடலோடு இருக்கக்கூடிய அத்துணை பேரிலும் மகா சிவபெருமான் மகேஸ்வர மூர்த்தியானவன் இருக்கின்றான். ஆகவே இந்த அநேகம் பேர்களிலும் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் ஒருவரை ஒருவர் வணங்குகிறோம் என்று சொன்னால் நமக்கு முன் அவர்களுக்குள்ளுள்ள இறைவனை நாம் வணங்குகின்றோம், அவர்கள் நமக்குள்ளே உள்ள இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் சிதம்பரத்திலே ஆடல் அரசனாகிய நடராஜ பெருமான்
அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆகாயத்திற்கான பஞ்சபூத தலங்களிலே ஆகாயத்திற்கான தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே ஆடல் அரசனின் திருத்தலத்திலே ஆடல் மங்கையர்கள் ஆடல் மூலமாக இந்த சிவராத்திரியை கொண்டாடி கொண்டிருப்பதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கோவையிலும் பேரூரிலும் நெல்லையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம் கண்முன்னே தந்தி தொலைக்காட்சி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது திருவாசகத்திலே 6 முறை வாழ்க 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 என்று சொன்ன திருவாசகம் சிவபுராணத்திலே மாணிக்க வாசக பெருந்தகை 6 முறை சிவபெருமானை வாழ்க வாழ்க என்று வாழ்த்திவிட்டு அடுத்து ஒரு 5 முறை வெல்க என்று சொல்கிறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறந்தார்க்கும் சேயோந்தன் பெய்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உளமகிலும் கோன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று 5 முறை வெல்க வெல்க என்று சொல்கிறார். முதலிலே ஆரம்பத்தில் 5 முறை 6 முறை வாழ்க என்று சொன்னவர் இப்பொழுது 5 முறை வெல்க என்று சொல்கிறார். அதற்கு பிறகுதான் போற்றி என்று சிவபெருமானை போற்றுகின்றார். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று பாடுகின்றார். இந்த போற்றி என்பது 8 முறை வருகிறது. ஆகவே ஒரு விஷயத்தை சொல்கின்றோம். சிவபெருமானை வாழ்க என்று 6 முறையும் வெல்க என்று 5 முறையும் 8 முறை போற்றி என்றும் சொல்லுவதிலிருந்து 6, 5, 8 658. நீங்கள் திருவாசகத்தின் கடைசி பாடலை எடுத்து பாருங்கள், 658 என்று வருகிறோம். ஆக 658 பாடல்களை கொண்ட திருவாசகத்திலே நினைவுறுத்துவதற்கு இந்த சிவபுராணத்திலே 6 முறை வாழ்க என்றும் 5 முறை வெல்க என்றும் 8 முறை போற்றியும் பாடுகின்றார் மாணிக்க வாசக பெருந்தகை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.